ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அதாவது 37 கட்டத்துல மனிதனுக்கு தசாபுத்திகள் வந்து நன்மை இருக்கலாம், கோச்சார நன்மை இருக்கலாம். நிகழ்கால பலன்களை வெளிப்படுத்துவது எது அப்படிதான் பேச இருக்கிறார். ஐயாவுக்கு வரவேற்று புனரைப்படுத்துகிறோம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமணராஜா ஐயா ஒரு ஜாதகத்தை காமிச்சாரு. கணக்கு லக்கணம் ராகு புத்தி 12 இருக்குது, ஊருட்டு ஓடிடு சொல்லு அப்படின்னா என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நம்ம இல்ல நம்ம பலன் எடுத்த வாரத்துக்கு என்ன சொன்னோம். ஏன்னா இந்த ராகு இப்ப அவனுக்கு 8ஆம் இடத்துல நிக்குது. இன்னைக்கு கோச்சாரத்துல அவன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல நிக்குது. அந்த ராகுக்கு திரிகோணத்துல பிறந்த ஜாதகத்துல புதன் சந்திரன் இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. இது 2 பேருமே பயண கிரகம். புதன் வந்து தகவல் தொடர்பு, தொலை தொடர்பு, தூதுவன். சந்திரன் என்பது பயண கிரகம். அந்த ஜாதகன் லக்னாதிபதி கடக லக்னம், அந்த ஜாதகனையும் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு 12ஆம் இடம் செயல்படுதுன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடும். ஒண்ணு இருப்பிடத்தை மாற்றணும், இல்ல அவன் தொழில் வேலை உத்தியோகம் செய்யற பார்க்கக்கூடிய இடத்தை மாற்றணும். அப்படி மாத்தலன்னா ஏகப்பட்ட சிக்கலை அனுபவிப்பான். இந்நேரமும் இங்க இருந்தா உங்ககிட்ட சிக்கலை மாற்றிருப்பான். அடிச்சடி சண்டையா இருக்கும் உங்களுக்கும் அவனுக்கு நடந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை வந்து ராவடி பண்ணிட்டு போயிருக்கான். நீங்க கோச்சாரத்தை வச்சு பலன் சொன்னீங்கன்னா கண்டிப்பா பலன் மாறிடும். கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் ஒன்னா இணைக்கணும், இணைச்சுதான் பலன் சொல்லணும். ஒன்றும் இல்லை, சேம் இப்ப நீங்க காட்டினது கடக லக்னம் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே குறிச்சு கொடுத்துட்டேன். கடக லக்னம் 8ஆம் இடத்துல ராகு. இன்னைக்கு கோச்சாரத்துல அதே ராகு அங்க 8ஆம் இடத்துல வந்துருச்சு. அவனுக்கு கிட்டத்தட்ட 36 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 38 வயசுன்னு கூட சொல்லலாம். இப்ப ராகு புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி செவ்வாய் புத்தி ஓடிடுச்சு. எந்த திசையா இருந்தாலும் செவ்வாய் புத்திக்கு அப்புறம் தான் ராகு புத்தி வரும். அப்ப இந்த செவ்வாய் புத்தி ஓடிட்டு இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, தம்பி உனக்கு புத்திர பாக்கியம் செயல்படுது, போய் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்க அப்படின்னா. இவனுக்கு செக் பண்ணிட்டு நல்லா தான் இருந்தது. ஆனா அவங்க மனைவிக்கு செக் பண்ணக்குள்ள கர்ப்பப்பைக்கு போற டியூப்ல அடப்பு எடுத்தாங்க. அடுத்த மாசம் குழந்தை தங்கி போச்சு. புத்திர பாக்கியம் செயல்பட்டுச்சுங்களா? கடகலக்கிறதுக்கு செவ்வாய் 5 கூடியவர், 10 கூடியவர், பாக்கியாதிபதி இல்ல 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி. ஆமா, ஒண்ணு தொழில் வேலை உத்தியோகத்தை கொடுத்துரும், இல்லைன்னா 5ஆம் இடம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும். அவங்க நீண்ட நாளா அந்த புத்திர பாக்கியத்துக்கு இயங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சொல்லி இருந்தா பரிகாரம் பண்ணாங்க, புத்திர பாக்கியம் கிடைச்சிருச்சு. மீண்டும் இந்த செவ்வாய் புத்தியில உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னா பெண் குழந்தை பிறந்து இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் தான் ஆகுது. உடனே செவ்வாய் புத்தி முடிஞ்சு போச்சு. இப்ப ராகு புத்தி அவங்க பிறந்த ஜாதகத்துல 8ஆம் இடத்துல, இன்னைக்கு கோச்சாரத்துல 8ஆம் இடத்துல. என்ன பலன் சொல்லுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஜோதிடம் பாக்குறீங்க ரைட்டு. அவன் பிறந்த ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு இருந்தது. அது ராகு தோஷம் தானே? ராகு தோஷம் தானே? இன்னைக்கு கோச்சாரத்துல 8ஆம் இடத்துக்கு ராகு வந்துருச்சு. இன்னைக்கு கும்பத்துல தானே ராகு இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு ராகு புத்தி நடக்குது. இதுக்கு என்ன பலன் பண்ணு சொல்லுங்க. நீ சொல்லக்கூடிய பலன் நடக்கணும், நடக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஜாதகம் பார்க்கணும். இல்ல அப்படின்ட்டு நானும் ஜாதகம் பார்ப்பேன், 4-5 விதிகள் தெரியும், கோச்சார கிரகங்களை வச்சு நானும் பலன் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க பலன் வேணா சொல்லலாம். நீங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாலும் அதுல எத்தனை பேர் உங்களை வாழ்க்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம சொல்லக்கூடிய பலன் அங்க நடக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாருன்னு வந்திருந்தாரு ஆபீஸ்க்கு. இல்ல வண்டி வாகனம் வாங்குறியா, மண்மனை வாங்குறியா, இல்ல வீடு கட்டுறியான்னு கேட்டார். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. என் சகோதரி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. நீங்களும் வாங்குவீங்க. இப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாப்ல, அவரும் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாப்ல. இப்ப வாங்க மாட்டாரு. ஒண்ணு இந்த வருஷம் கடைசி, இல்லைன்னா ஜனவரி 1 2027 அந்த டைம்ல தான் அமையும். இதெல்லாம் வந்து கால கணிதம். ஒவ்வொரு தசைக்கும் கணிதம் இருக்குது, ஒவ்வொரு புத்திக்கும் கணிதம் இருக்குது, ஒவ்வொரு அந்தரத்துக்கும் கணிதம் இருக்குது. இந்த கணித முறையெல்லாம் இது வரைக்கும் எந்த ஜோதிட நூல்களிலும் இல்லை. இப்ப நம்ம எப்படிங்க ஒரு தசையை 9ஆ பிரிக்கிறோம், ஒரு புத்தி 9ஆ பிரிக்கிறோம், ஒரு அந்தரத்தை 9ஆ பிரிக்கிறோம்.
இப்படி நீங்க பிரிச்சு 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 பலன் சொல்லும் போதுதான் இந்த சம்பவம் எந்த மாதத்தில் நடக்கும். அக்யூட்டா சொன்ன எங்க ஓனருடைய பொண்ணுக்கு 2025 6வது மாசத்துல தான் திருமணம் நடக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 2024 சொல்லிட்டேன். அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம கேட்காம அலைஞ்சிக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தார். நீ எந்த பரிகாரமும் பண்ணு, இந்த காலகட்டத்தில் தான் திரும்ப பொண்ணுக்கு நடக்கும். அப்புறம் கடைசியா கூட்டி போறாரு தேதி வைக்கிறதுக்கு. 6வது மாசம் 6ஆம் தேதி 2025 தேதி வைக்கிறான். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. புத்திர பாக்கியம் இல்ல, புத்திர பாக்கியம் இல்ல, செவனேன்னு கம்முன்னு இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு. இன்னும் ஒரு வருஷம் ஆகும். இந்த வருஷம் 3வது மாசத்துல இருந்து ஆரம்பமாகும். 2026ல 3வது மாசத்துல இருந்து ஆரம்பமாகும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் பலன் சொல்றாருன்னா அந்த சொல்லக்கூடிய நான் இல்ல, நீங்களும் சரிதான், நீங்க சொல்லக்கூடிய பலன் அங்க நடக்கணும். இப்போ கடகலக்கிறதுக்கு பிறவி ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னதான் கோச்சாரத்துல 8ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ராகு புத்தி அவருக்கு நடந்துட்டு இருக்குது. என்ன பலன் சொல்லுங்க? எத்தனை பேர் நீங்க ஜாதகம் பாக்குறீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். தலைமறை வாழ்க்கை. சரி, 8ஆம் இடத்துல நீங்க பாவபலன் புக்கு படிச்சிருப்பீங்க. பாவபலன் புக்கு படிச்சிருக்கீங்களா? பாவபலன் புக்கு படிக்கலன்னா பலன் சொல்ல முடியாது. 8ஆம் இடத்துல காரகத்துவம் அத்தனையும் சொல்லுங்கயா. 8ஆம் இடத்துல என்னென்ன காரகம் இருக்குது? ஆயுள் கொப்பான கண்டங்குதா? மெயின் எடுத்தோன்னா ஏதாவது சொல்லணும். ஆயுள் கொப்பான கண்டம், அறுவை சிகிச்சை, விபத்து, அடிபடுதல், மருத்துவ செலவு, அசிங்க அவமானம், தற்கொலை எண்ணம், இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இப்ப 3 விஷயமும் ஒண்ணா வந்துருச்சு. பிறந்த ஜாதகத்து மேல அந்த இருக்கக்கூடிய ராகு மேல இன்னைக்கு கோச்சார ராகு வந்துருச்சு. லக்னத்துக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல கூடிய அந்த ராகு மேல இப்ப கோச்சார ராகு வந்துருச்சு. இப்போ இவனுக்கு ராகு புத்தியும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் ஒன்னா சேருது. என்ன பிரச்சனை பண்ணு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டீங்க இப்ப அசிங்க அவமானம் வம்புகளுக்கு. இது வந்து யாரை மையப்படுத்தி நடக்கும்? நான் முக்கியமா எங்க அப்பா தான் சொன்னேன். அவன் ஜாதகம் பார்க்கவே எனக்கு கேட்கல. ஆனா அவன் ஜாதகம் ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. ஏற்கனவே புத்திர பாக்கியத்துக்கு பார்த்து சொல்லும்போது ஜாதகம் என்கிட்ட நின்று போச்சு. மறுபடியும் இந்த ராகு வந்து செவ்வாய் புத்தி முடிஞ்சோன்னா ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகும். ராகு 8ல நிக்குது. தம்பி ஒரு 120 நாள் கணக்கு போட்டு எழுதி சீட்டு கையில கொடுத்துட்டு வச்சுக்க. இந்த 120 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த 120 நாள் தாண்டிச்சுன்னா உங்க அப்பாவுக்கு விபத்து, அடிபடுதல், மருத்துவ செலவு, ஒம்பளுக்கு அசிங்கமான மரணத்துக்கு ஒப்பான கண்டம், ஆயுளுக்கு கண்டமா அப்படின்னு கேட்டான். கோச்சார குரு, ஆனா கணிதம் போடக்கூட கோச்சார குரு கீழே இறங்குறாரு. இறங்கின பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கணும். ஒரு எனக்கு கணிதம் காமிக்குது. எங்க மிதனத்துல இருந்து குரு கடகத்துக்கு இறங்கிட்டாரு. நான் கணிதம் போட்டு அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு பார்க்கும்போது கோச்சாரத்துல பார்க்கும்போது குரு கடகத்துக்கு இறங்கிட்டாரு. அப்ப அந்த குரு அங்கேயே இருந்தா மரணம் உண்டு. யாரு? உங்க அப்பாவுக்கு. குரு கீழே இறங்கினதால இந்த பாதிப்புகள் அத்தனையும் சந்திப்பார். இது எதனால வரும்? வண்டி வாகனம், மண்மனை, அக்கம் பக்கத்து வீட்டார் இந்த வழியில வரும் அப்படின்னு அந்த தம்பி கிட்ட சொன்னேன். அந்த தம்பி வேற யாரும் இல்லை, என் மச்சான் தான். இது எல்லாமே இப்ப 29ஆம் தேதி 6வது மாசம் நடந்து போச்சு. அதாவது ஜோதிடத்துல முக்காலமும் அறிந்து பலன் சொல்லணும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடராகிய நாம வரக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி உனக்கு இதமா நடந்தது, நீ ஜாதகமே சரியா வேலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐயா லக்னம் எண்டுல ஒரு ஜாதகம் வருதுங்க, என்னங்க பண்ணுவீங்க? 30 பாகையை தாண்டி ஒரு 30 கலையில நிக்குதுன்னு வச்சுக்கீங்க. அது எங்க நிக்கும்? 30 பாகைன்றது மேஷம், அந்த 30 கலைன்றது ரிஷபத்துக்கு வந்துடும். 30ஓட மேஷம் 30ஓட முடிஞ்சு போச்சு. ரிஷபத்துல 30 கலையில நிக்குது. என்ன பலன் சொல்லுவீங்க? அப்ப கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து என்ன லக்னன்றது நீங்க ஆமா முன்ன என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான், தெரிஞ்சாதான் இங்க நீங்க லக்னத்தை நகர்த்த முடியும். மேஷமா ரிஷபமா? ஏன்னா இது அந்த மாதிரி காலகட்டத்துல குழந்தைங்க பிறக்குது. லக்ன சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இது லக்ன சந்தி.
எப்பவுமே வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க துல்லியமான நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. 5 நிமிஷம் குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் அதிகமா தான் இருக்கும். நம்ம ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தையினுடைய ஒரு உறுப்பு தாயின் வயிற்றில் வெளியில வந்துட்டாலும் அந்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த குழந்தைக்கு பிறந்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அந்த குழந்தைய வெளியில எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு அது வெளியில இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் ஆயிடும். 5 நிமிஷம் ஆயிடும். நீங்க 2 நிமிஷம் குறைச்சிங்கனால இந்த ரிஷப லக்னம் ஆகிறது மேஷ லக்னத்துக்கு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் லக்ன சந்தின்னு வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை தெளிவா ஆராய்ச்சி பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த பலன் நடந்துச்சா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. நம்ம வீடியோ எடிட்டர் போன வாரம் தான் வந்தாரு, சிம்ம லக்னம் காட்டுச்சு, அது லக்ன சந்தில நின்று போச்சு. ஒரு 5 நிமிஷம் குறைச்சா கடவுள கிடந்து போயிடுச்சு. புதன் புத்தி ஓடிட்டு இருக்குது. புதன் 12 கூடியவர் இல்லையா, அக்கம் பக்கத்துல சண்டை சச்சரவா நடந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது இடமாற்றம் பண்றியா, தொழில் வேலையில இடமாற்றம் பண்றேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஒண்ணு வரும், பண பிரச்சனை ஒண்ணு வரும், குடும்ப பிரச்சனை ஒண்ணு வரும். என்ன நண்பர்கள், பெண்கள், உறவினர்கள், இந்த வழியில ஒரு பிரச்சனை குடும்பத்துல வரும். கணவன் மனைவி அல்லாத 3ஆம் நபர், அது ஆண் நண்பராக இருக்கலாம், பெண் நண்பராக இருக்கலாம், உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல உன் பக்கத்து வீட்டுக்காரங்களாவே இருக்கலாம். அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம், தன்னுடைய இருக்கக்கூடிய நண்பர்களை சொல்லலாம், கூட்டாளிகளை சொல்லலாம், பெண்களை சொல்லலாம். ஏன்னா அது வந்து காமத்திரிக்கணும். ஆமா, அது வந்து காமத்திரிக்கணும். அதுவும் காதல், ஆசை, எண்ணம், விருப்பம் இதெல்லாம் கொடுக்கும். இதன் மூலியமா 12ஆம் இடத்தை செயல்படுத்தும், பிரச்சனையை உருவாக்கும், பொருள் இழப்பு, பண இழப்புகளை உருவாக்கும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம். அவர் ஜாதகத்துல கணிச்சுட்டேன், சிம்ம லக்னம் வந்து திருப்பி அதை குறைச்சி கணக்கு லக்னமா மாத்தி சொல்லும் போது அங்க பணம் சரியா வருது. அப்ப இவ்வளவு நாளா ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் தான் பார்த்துட்டு இருக்கு. அந்த பின்னாடி எப்பவுமே ஒரு ஜாதகத்துக்கு பலனை நிர்ணயிக்கும் போது லக்ன சந்தியில் இருக்குதா இதை நீங்க பார்க்கணும். ஏன்னா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் வரும். சரிங்க, இப்ப மருத்துவம் பார்க்குறவங்க சரியான டைம் கொடுத்தாதான் நாம ஜாதகம் கணிக்க முடியும். அவங்க 1/2 மணி நேரம் லேட்டா கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன பலன் நடந்தது அதை வச்சுதான் நம்ம லக்னத்தை திருத்த முடியும். என்கிட்ட நிறைய ஜாதகம் அந்த லக்ன சந்தியில லக்னம் மாறி மாறி வருது. இப்போதைக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டேன், திருத்தி விட்டேன், கடக லக்னத்துக்கு மாத்தி விட்டேன். சிம்ம லக்னமா இருந்தது, அதை கடக லக்னமா மாத்தி விட்டேன். ஐயா வந்து ஜோதிடத்துல பல பிரிவுகள் இருக்கு. நீ எதில் வாழும் போங்க, அடுத்தது இதான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பாரம்பரியத்தில் சொல்ல முடியும். தசைக்கு பலன் சொல்லவே மாட்டேன். அவருக்கு என்ன திசை ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. இன்னும் புத்தியை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்குவேன். கும்பலக்கணம் சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்குது. சுக்கரம் யாரு, எத்தனை வீட்டு அதிபதிங்க? ஏங்க கும்பலக்கணம் அவரு 4க்கும் 9க்கும் அதிபதி. அதை வச்சுதான் சொன்னேன், வண்டி வாகனம், மண்மனை, வீடு, இதுல ஏதாவது ஒண்ணு வாங்குவேன். இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டார் அவர். ஒண்ணு இல்லைங்க, இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துடைய ஓனர் அவருடைய ஜாதகம் பார்த்தேன். துலாம் லக்னம், சுக்கிர புத்தி கிட்டத்தட்ட 1 வருஷமா நடந்துட்டு வந்துருச்சு. அடுத்தது இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது. முதல்ல என்னுடைய எடுத்து வார்த்தையை என்ன என் தலையில அடிபடிச்சான்னு தான் கேட்டேன். அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு சுக்கிர தசை, சுக்கிர புத்தி நடக்குது, ஓஹோன்னு இருப்பேன். கிரிக்கெட் விளையாடின பசங்க அங்க போயிருக்காரு, அவன் அடிச்ச பாலுக்கு வந்து தலையில அடிச்சு சுய நினைவு இல்லாம கடந்திருக்காரு இந்த இடத்தோட ஓனர். இன்னைக்கு காலையில கூப்பிட்டு பேசுறாப்ல, ஐயா இப்படிதான் இருக்குமா, செவனே என்னுடைய கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்க கிடங்க, எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. ஏன்னா துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன். முதல்ல நீங்க ஒரு கிரகம் சுபரா அசுபரான்றதை முதல்ல பிரிக்கணும். ஜோதிடத்துல உங்க லக்னத்துக்கு அவர் சுபரா அசுபரான்றதை பிரிக்கணும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவீங்க லக்னாதிபதி சுபர் தானே அப்படின்னு. அப்ப 8 கூடிய வேலை யார் செய்வா? 8ஆம் இடத்தை காலி கட்டுறத விட்டுருமா? காலி கட்டமா?
அப்ப துலா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி வேலை செய்ய மாட்டாரா? நீங்களே போய் வழினா மாட்டிக்குவீங்க. 8ஆம் இடமும் லக்னமும் ஒன்னா வருது, ஒரே கிரகமா வருது. அப்ப பிரச்சனை உங்க கூட கூட்டிகிட்டே வருவீங்க. இரண்டு ஆதிபத்தியம், ஒண்ணு லக்னம் நீங்க, இன்னொன்னு 8ஆம் இடம் விபத்து அடிபடுது. அதான் அந்த இடத்தை தேடி நீங்களே போவீங்க, உங்களை இழுத்துக்கிட்டு போவோம். ஆமா ஆமா, உங்களுக்கு மேட்ச் லக்னம் தான் சொன்னீங்க இல்லையா? செவ்வாய் புத்தியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சூப்பர். அப்ப 8ஆம் இடத்தோட வேலைதான் செய்யும். செவ்வாய் போயிட்டு ராகு வந்துருச்சு. அந்த ராகு நன்மை செய்தாருன்னு பாத்துங்க. ஏன்னா இங்கிருந்து நான் சேலம் வரைக்கும் போய் சொல்றேன், அந்த 4 லக்னத்துக்கும் லக்னாதிபதிய அசுப கிரகமா இருங்க, பாவ கிரகமா எடுங்க. உங்க லக்னாதிபதி எடுக்காது. லக்னாதிபதி நன்மை செஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு சிக்கல் உருவாகுது. சரிங்கப்பா. ஜோதிடம் பல பிரிவுகள்ல இருந்தாலும் நமக்கு பாரம்பரியம் என்பது மிக துல்லியமாக உங்க உடம்புல இருக்கிற காயத்தையும் அடிபட்ட வடுவையும் உடம்பில் உள்ள பிரச்சனைகளையும் உடம்பில் உள்ள ஒரு மச்சத்தையும் சொல்ல முடியும். பாரம்பரியத்தால் துல்லியமா எடுக்கலாம். பாரம்பரியத்துல அவ்வளவு விதிமுறைகள் இருக்கு. படிக்க தெரியாம இல்ல முழுமையா படிக்காம போய் பலன் சொன்னீங்கன்னா அங்க பலன் சரியாக வராது. அப்ப ஜோசியரை கட்டுப்பேராக்கி விட்டுருவீங்க, ஜோசியத்தையே கட்டுப்பேராக்கி விட்டுருவீங்க, எல்லாமே பொய்ன்ற அளவு கொண்டு வந்துருவீங்க. லக்னத்துக்கு 4ல ராகு, இது ராகு தோஷம். அப்புறம் தான் போன் பண்ணி பேசினேன், எந்த பயிற்சி மையத்துல படிச்சேன்? 2817 இதுதான் முழுமையான ராகு தோஷம். ஐயா அதுவும் நட்சத்திர ரீதியாக பாகை ரீதியாக நான் கணக்கெடுப்பேன். இந்த ராகு கேதுவால திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அது ஒரு கணித முறை இருக்குது. இது போன வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த அந்த ராகு கேதுவால திருமணத்துல பிரச்சனை வரலன்னா ராகு கேது இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம். திருமணத்துல எந்த விதமான சிக்கலும் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சா ஒருவருக்கு ராகு கேது இருந்தாலும் இன்னொருவருக்கு ராகு கேது இல்லைனாலும் இணைக்கலாம், தாராளமா இணைக்கலாம். ஏன்னா அந்த ராகு கேதுவால திருமணத்துல சிக்கல் வராது. அது போன்ற ராகு கேது தோஷமும் இருக்குது, நான் நிறைய பார்த்துருக்கேன். 2 பேருக்கு ராகு கேது இணைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல அந்த ராகு கேதுவால திருமண விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது, பாதிப்பு வராதுன்னா ஒருவருக்கு ராகு கேது இருந்து இன்னொருக்கு ராகு கேது இல்லைனாலும் தாராளமா இணைக்கலாம், 100% இணைக்கலாம். அதுதாங்க ஜோசியரு. இல்ல 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 எப்படி நீங்க கேள்வி கேட்டீங்க எனக்கு புரியல. இப்ப பிரச்சனை வராதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜோசியர். அட்டமாதிபதி புத்தியே நடந்தாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத போகக்கூடிய புத்தியெல்லாம் இருக்குது. இதுக்கு ஜோதிடருக்கு அனுபவம் வேண்டும், அனுபவம் வேண்டும், நல்ல விதிமுறைகள், ஜோதிட விதிமுறைகள் தெரியணும். 2வது அவருக்கு வாக்குப்படி தான் இருக்கணும். அவங்க முன்னோர்களுடைய ஆசி 5ஆம் இடம்ன்றது இருக்கணும். 5ஆம் இடம் சிறப்பானதான் நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட முடியும். நிறைய பேருக்கு என்கிட்ட வந்த நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்தை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன். 10 பைசா செலவு இல்லாம நம்ம கிட்ட படிச்ச ஒரு மாணவி 2025 படிச்ச ஒரு மாணவிக்கு சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு தடையாகும் தான் புத்திர பாக்கியன்றது, இப்போதைக்கு தடையாகும். 2026 பிப்ரவரி மாசம் உனக்கு புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன வருஷம் சொல்லிட்டேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்றாங்க, ஐயா எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. இங்கதான் இருக்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் 1 ரூபா கூட நான் செலவு பண்ண சொல்லல, பரிகாரம் பண்ண சொல்லல. ஒண்ணு இல்லைங்க, மகர லக்னம் சுக்கிர புத்தி நடக்குது அந்த பொண்ணுக்கு. அதனுடைய மைய புள்ளி தேடி நாம எடுக்கணும், இதுதான் மெயின் விஷயம். ஒரு புத்தி நடக்குதுன்னா கிட்டத்தட்ட இந்த சுக்கிர திசையில சுக்கிர புத்தி 40 மாசம் நடக்கும். இந்த 40 மாசத்துல அந்த புத்திக்கு உண்டான பலன் எப்ப கிடைக்கும்? இந்த 40 மாசத்துல இந்த மாசத்துல இந்த பலன் நடக்கும். சொல்லுங்க பார்ப்போம்.
அதுக்கு தனியா ஒரு கணித முறை இருக்குது. இதுதான் சொன்னேன், எந்த ஜோதிட நூல்கள்லயும் இது இல்லை. இந்த பலன் கோச்சாரத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல வரும்போது நமக்கு கணிதம் ஒண்ணு வரும். அதுல அந்த கணிதத்தை போட்டாதான் அங்க பலன் தெரியும், எந்த மாசத்துல நடக்கணும். இல்லைன்னா தெரியாது. இப்ப இல்லைன்னா துல்லியமா எங்க மாமனாருக்கு எழுதி கொடுக்கணும், 120 நாள் 4 மாசம் கழிச்சு இந்த பாதிப்பு வரும்னு. இப்ப எல்லாம் கேஸ்ல நிக்குது, அடித்தடி கேஸ். பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது, பண்ண முடியாது. அது ஏக நட்சத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு, செய்ய முடியாது. 2 பேத்துக்கும் ஒரே தசாபுத்தியா வரும், 2 பேத்துக்கும் ஒரே தசாபுத்தியா வரும். ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தையே பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப 3 நட்சத்திரம் ஒரே கிரகத்துக்கு இருக்கும். ஒரு மிருகச்சீரிடம், அடுத்தது சித்திர, அவிட்டம். இது 3மே சிரசு ராஜி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே தசாபுத்திகள் தான் வந்து இவங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இன்னும் சொல்ல போனா ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு குடும்பத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ராசியில பண்ணலாம் ஐயா, ஒரே ராசியில பண்ணலாம். ஆமா, மிருகச்சீரிடம், திருவாதிரை இருக்குது, புனர்பூசங்குது. நட்சத்திரம் மாறி வரலாம், ராசி ஒண்ணாக்கலாம். ஆனா ஒரே நட்சத்திரத்துல இருவரையும் சேர்க்க முடியாது. ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை இருவரையும் சேர்க்க முடியாது. இருக்கு. நான் சொல்றேன், புக்கில் இருக்கிற விதிமுறையை நான் மாத்துறேன். புக்கில் இருக்கிற விதிமுறையை நான் மாத்துறேன். இப்ப என்ன சொன்னேன், துலாம் லக்னத்துக்கு புக்கில் படிச்சீங்கன்னா லக்னாதிபதி சுபரன் தான் சொல்லியிருப்பாரு. அதை நான் மாத்துறேன், லக்னாதிபதி கெடுபல தான் செய்வாரு. சரலக்கணத்துக்கு லக்னாதிபதி 8, 11 மாரகம் செய்யும். மரணத்துக்கு ஒப்பான வழி வேதனைகள் அதான் காலையில் சொல்றாரு, இருக்கலாமா வேணாமன்ற எண்ணத்துல இருக்கிறான் அப்படின்றாரு இந்த கடை ஓனர். வண்டி கொண்டு விட்டுறவுல பார்த்து பேசினாரு. பல லட்ச ரூபா கோடிக்கு மேல வேலை பண்ண போறாரு, ரியல் எஸ்டேட் பண்ண போறாரு. எல்லாம் தடையா வந்துட்டு இருக்குது. நீ ஜாதகத்துல நீங்க முதல்ல கடந்த கால பலனை சொல்லி அது நடந்திருந்தால் மட்டுமே அங்க ஜாதகம் உண்மை. இல்லைன்னா முன்ன பின்ன மாறும். லக்னம்ன்றது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். நீங்க எண்டுல இருந்தா மட்டும் பண்ணுங்க. இல்ல 10 பாகையில் நிக்குது, 5 பாகையில் நிக்குது, 15, 20 பாகையில் நிக்குது, ஒரு பாகை வித்தியாசம் வருதா அதை மட்டும் பாருங்க. இப்ப லக்னம் ஒரு பாகையில் நிக்குதுன்னா கண்டிப்பா நீங்க மாத்தலாம். அதே போல லக்னம் அடுத்த பாகைக்கு போயிடுச்சு, ஒரு 30 கலையில் நிக்குது, 20, 30 பாகை தாண்டி 30 பாகை 30 கலையில் நிக்குது அப்படின்னாலும் நீங்க குறைக்கலாம். இந்த லக்னத்துக்கே கொண்டு வரலாம். 30ன்றது மேஷம், அதுக்கு மேல ஒரு கலை போனாலும் ரிஷபத்துக்கு போயிடும். அந்த மாதிரி நீங்க முதல்ல லக்னத்தை நீங்க நிர்ணயம் பண்ணணும். இதுதான் லக்னம் அப்படின்றத நிர்ணயம் பண்ணணும். 2வது லக்னத்துக்கு சுபர் அசுபர் இதை நிர்ணயம் பண்ணணும். அந்த சுபர் அசுபர் கூட சுபர் கூட நன்மை செய்வாரா இல்லையா அப்படின்றத தெளிவா எடுக்கணும். சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அவுட் ஆகும். எங்க கூட படிச்சது ஒருத்தர், நல்ல வயசானவர், திட்டப்படி வணங்காமடின்னு பேரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு அந்த கொரோனா டைம்ல வந்து குரு புத்தி நடைமுறைக்கு வந்துச்சு. அவர் சிம்ம லக்னம். எங்க நின்றுச்சுன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல நின்றுச்சு குரு புத்தி நடந்துருச்சு. நான் 8வது மாசம் சொல்லிட்டேன் இவருக்கு சுவாச குழாய் பிரச்சனை வருண்டு. 10வது மாசம் கொரோனால இறக்குறாரு. இங்கிருந்து அப்புறம் போயிட்டு தான் வந்தோம் நம்ம. அது மாதிரி ஒவ்வொரு புத்தியும், அந்த புத்தியில் வரக்கூடிய ஒவ்வொரு அந்தரமும், அந்த அந்தரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சூட்சமும் பலனை நிர்ணயம் செய்யும். அதாவது இப்ப உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற பலனை நிர்ணயம் செய்வது புத்தி, அந்தரம், சூட்சமும். இந்த 3 தான் உங்களுடைய நிகழ்கால பலன் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டுமே தவிர, ஒரு தசை நடக்குது, 40, 20 வருஷம் நடக்குது, 16 வருஷம் நடக்குது, 18 வருஷம் நடக்குதுன்னா அந்த தசை பலன் கொடுக்காது. ஏன்னா ஒரே வருஷத்துல 4-5 டைம் விபத்துல மாட்டணும்னு இருக்கிறான். ஒரே வருஷத்துல 2-3 டைம் ப்ரமோஷன் வாங்கணும்னு இருக்கிறாங்க. ஒரே வருஷத்துல 4-5 வாகனம் வாங்கணும்னு இருக்கிறாங்க. ஏன்னா புத்தி ஒரு பலனை கொடுத்தோம், ஒரு விபத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தியில வரக்கூடிய ஒவ்வொரு அந்தரமும், அஷ்டமாதிபதி அந்தரம் வருது, ரோகாதிபதி அந்தரம் வந்துடுது, பாலகாதிபதி அந்தரம் வருது, பிரயாதிபதி அந்தரம் வருது.
இது எல்லாமே என்ன பண்ணும், அந்த புத்தியில உடனுக்குடனே மாற்றத்தை கொடுக்கும். அந்தரம்ன்றது ஒரு 3 மாசம், அதிகபட்சமா 5 மாசம் வரைக்கும் வரும். குறைஞ்சபட்சம் 20 நாள்ல இருந்து வரும். இந்த சூரிய அந்தரம்லாம் மிக மிக குறைவு. சூட்சமம்ன்றது அளவிட என்ன குறைவு. 10 நாளைக்கு 15 நாளைக்கு 4 நாள் ஒரு அம்மாவுக்கு சூட்சம் வந்தது, 3 நாள் கழிச்சாதான் இவங்களுக்கு ஆயுளுக்கு கேரண்டி கொடுப்பேன், 3 நாள் வரைக்கும் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. போன மறுநாளே அந்த அம்மா இறந்து போய் பாண்டிச்சேரியில் இறந்து போய் நியூஸ் வருது. ஏன்னா அந்த அம்மா வந்து மிதுன லக்னம், 8ஆம் இடத்துல கேது. ஆனா திசை நடந்தது சந்திர திசையில சந்திர புத்தி. அந்தரம் வந்து சனியுடைய அந்தரம், சூட்சமம் வந்து கேதுவுடைய சூட்சமம். அப்ப அங்க 2 அஷ்டமாதிபதி வராங்களா? சனி ஒரு அஷ்டமாதிபதி, 8ஆம் இடத்துல நின்ன கேது ஒரு அஷ்டமாதிபதி. இப்ப அந்தரம் அஷ்டமாதிபதியோடையது, சூட்சமம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் உள்ள கேது உடையது. இப்ப இவங்க இந்த கேது என்ன பண்றாங்க, கோச்சாரத்துல அன்னைக்கு காலகட்டத்துல கன்னிக்கு வந்துட்டாங்க, கேது கன்னிக்கு விட்டாங்க. அந்த காலகட்டத்துல லக்னாதிபதி புதன் அந்த கேதுவை கிராஸ் பண்ணுது, முடிஞ்சு வச்சு. அந்த 3 நாள் தான் டைம் கொடுத்தேன். இதுக்கப்புறம் தாண்டிட்டாங்கன்னா ஓகே சரிதான், ஆனா அதுக்குள்ள எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தேன். எப்பவுமே ஒரு ஜாதக பலனை நிர்ணயம் செய்வது தசை இல்ல. அவருக்கு என்ன தசை ஓடிச்சுன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன தசை ஓடிச்சுன்னு தெரியாது. எனக்கு மெயினா லக்னத்தை பிடிச்சிருவேன், புத்தி பிடிச்சிருவேன். இதை பிடிச்ச பலன் சொல்லுங்க, அக்யூட்டா பலன் நடக்கும். சரிங்க, வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.